ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு saree ப்ரீ ஃபிளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சாரியை ஃபில் பண்ணி அயனிங் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு saree கட்டும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இப்போ நான் saree ஃபில் மட்டும் எடுத்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பல்லு ஃபிளீட்ஸை நம்ம கையிலே எடுத்துட்டு அயனிங்கே பண்ணாமல் பல்லு ஃபிளீட்ஸை கையிலே அரேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு லேயர் அப்படியே மேலே லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஃபிளீட்ஸ் வந்து அயனிங்கே பண்ணாமல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்க. ஸோ பல்லு ஃபிளீட்ஸு கையிலேயே நம்ம இந்த அளவுக்கு நல்லாவே எடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு சாரியை வந்து ஃப்ரீ ஃபிளீட் பண்ணி அயனிங் பண்ணால் எந்த அளவுக்கு சாரீ கட்டும்போது ஒரு பர்ஃபெக்டா வருது பாருங்க. நான் இந்த சாரியை வந்து நம்ம ஃப்ரீ ஃபிளீட்டிங் பண்ணி ஒரு அயனிங் பண்ணி கட்டும் போது எந்த அளவுக்கு நீட்டா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம பல்லு ஃபிளீட்ஸ் எப்படி எடுக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாரியோட பார்டர் கரெக்டா நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அரேஞ்ச் பண்ணிட்டு சின்ன சின்னதா பல்லு ஃபிளீட்ஸ் பாருங்க. ஒரு லேயர் விட்டுட்டு இப்படி மடிச்சு மடிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு பல்லு ஃபிளீட்ஸ் வந்து குட்டி குட்டியா வந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி எடுக்கிறதுனால பல்லு ஃபிளீட்ஸ் நியர்லி 10 to 12 ஃபிளீட்ஸ் கூட வரும் பாருங்க. சின்ன சின்னதா எடுக்கிறதுனால உங்களுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபிளீட்ஸ் மட்டும் தான் நம்ம பெருசா எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் எடுத்ததுல சின்ன சின்னதா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கரெக்டா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு பேக் சைட்ல ஒரு பின் பண்ணிடுங்க. பின் பண்ணி முடிச்ச பிறகு சாரியோட இது பல்லு ஃபிளீட்ஸை எடுத்துட்டு கிளிப் பண்ணிட்டு கரெக்டா அரேஞ்ச் பண்ணும். கரெக்டா அரேஞ்ச் பண்ணி அந்த ஃபிளீட்ஸை வந்து கரெக்டா ப்ராப்பரா நம்ம வச்சுட்டு திருப்பி ஒரு பின் பண்ணிடணும். பின் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சாரீ வந்து நீட்டா இருக்கும். பின் எக்ஸ்ட்ரா பின் பண்ணிட்டு சாரியை வந்து இந்த மாதிரி அயனிங் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சாரீ அயனிங் பண்ணதுனால நம்மளுக்கு பல்லு ஃபிளீட்ஸ் நீட்டா இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைட்லயும் அயனிங் பண்ணிட்டு பேக் சைட்லயும் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டா நீட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதை எடுத்துட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி எடுக்கும்போது நிறைய ஒரு 2-3 பின்னு பல்லு ஃபிளீட்ஸ்லயே வந்துடும். ஸோ பாருங்க எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோம் அரேஞ்ச் பண்ணி பாருங்க. பல்லு ஃபிளீட்ஸை கரெக்டா ப்ராப்பரா இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நீட்டா வந்துடும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம இது செகண்ட் பின் பண்றோம். பல்லு ஃபிளீட்ஸ்லேயே நேர்லி 2 or 3 times எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்து ஒரு 3 தடவை அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா பல்லு ஃபிளீட்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடும். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா ஒரு பிஃபோர் டேவே நம்ம ஒரு சாரீ எடுத்து ஃப்ரீ ஃபிளீட் பண்ணி அயனிங் பண்ணுறதுனால நம்ம சட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது கட்டிட்டு போயிடலாம் ஈஸியா. ஸோ நம்ம கஸ்டமரும் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க, கட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பல்லு ஃபிளீட்ஸ் பின் பண்ணியாச்சு. பின் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு அயனிங் கொடுத்துக்கணும். ஸோ நியர்லி நம்மளுக்கு 2 or 3 times அந்த பின் வரும் நம்மளுக்கு பல்லு ஃபிளீட்ஸ்லேயே வச்சு இந்த மாதிரி அயனிங் பண்ணறதுனால பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் அயன் பண்றதுனால அப்போ ப்ராப்பரா நீட்டா இருக்கும். நம்மளுக்கு பஃபன் இல்லாம ப்ராப்பரா நீட்டா இருக்கும். ஒரு அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ நம்ம செஸ்ட் ஃபிளீட்ஸ் எடுக்கிறோம். செஸ்ட் ஃபிளீட்ஸ் வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து நம்ம கரெக்டா அரேஞ்ச் பண்ணி அதை அயனிங் பண்ணிடணும். இப்ப பாருங்க உங்களுக்கு செஸ்ட் ஃபிளீட்ஸ் எந்த அளவுக்கு குட்டி குட்டியா நம்ம பல்லு ஃபிளீட்ஸ் எடுத்ததுனால எவ்வளவு ஃபிளீட்ஸ் வருது பாருங்க. சாரீ இந்த மாதிரி எடுத்து நம்ம கட்டும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா நீட்டா இருக்கும். ஆளும் வந்து நம்மளுக்கு குண்டா தெரியாம லீனா தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடணும். கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு சாரியோட இது வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடணும். கஸ்டமருக்கு அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இப்போ சாரியை வந்து ஒரு அயனிங் பண்ணிடும். அயனிங் பண்ண பிறகு பாருங்க பர்ஃபெக்டா நீட்டா இருக்கும். இது சாரியோட செஸ்ட் ஃபிளீட்ஸ் வந்து நம்ம இப்போ அயன் பண்றோம். நம்ம இந்த அயனிங் வந்து செஸ்ட் ஃபிளீட்ஸ்ல இருந்து பேக் சைடு ஃபிளீட்ஸ் வரைக்கும் அயனிங் வரும். இப்போ செஸ்ட் ஃபிளீட்ஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அயனிங் பண்ணதுனால உங்களுக்கு நீட்டா இருக்கும். சாரீ வந்து இது டிஷ்யூ சாரீ பஃப்னு இல்லாம உங்களுக்கு அயனிங் பண்ணதுனால ஆள் பார்க்கறதுக்கு சாரீ கட்டினா நல்லா நீட்டா இருக்கும். சேனல்ல நிறைய சாரீ ஃப்ரீ ஃபிளீட்டிங் பாக்ஸ் ஃபோல்டிங் தனித்தனியாகவும் போட்டிருக்கேன் பாருங்க. ஈவன் நான் சாரீ ஃபிளீட்ஸ் மட்டும் பண்ணல, சமையல்ல இருந்து எல்லாமே போடுறேன். அந்த ரெசிபியும் பார்த்து என்ன சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு செஸ்ட் ஃபிளீட்ஸோட
இப்போ பேக் சைட் ஃபிளீட்ஸ் நம்ம அயன் பண்றோம். ஸோ இந்த மாதிரி அயனிங் பண்ணதுனால ஃப்ரண்ட் டு பேக் வரைக்கும் நம்மளுக்கு பர்ஃபெக்டா நீட்டா இருக்கும். பாருங்க, இது பேக் சைடு வரைக்கும் வர வரைக்கும் ஃப்ரில்ல வந்து நம்ம அயனிங் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு பாருங்க, பல்லு ஃபிளீட்ஸும் செஸ்ட் ஃபிளீட்ஸும் பிளஸ் பேக் ஃபிளீட்ஸ் வரைக்கும் இப்போ நம்ம அயனிங் பண்ணியிருக்கோம். பாருங்க எந்த அளவுக்கு லென்த் வந்து இவ்வளவு தூரம் இப்போ நம்ம அயனிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம சென்டர் ஃபிளீட் எடுக்கணும். பாருங்க, பல்லு ஃபிளீட்ஸ், செஸ்ட் ஃபிளீட்ஸ், பேக் சைட் ஃபிளீட்ஸ் வரைக்கும் அயனிங் முடிஞ்சாச்சு. இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போட்டிருக்கேன். ஃப்ரீ ஃபிளீட் எப்படி பண்ணுறது, கரெக்டா எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அயனிங் எப்படி பண்ணுறது, எல்லா மெத்தடும் இதுல போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து சென்டர் ஃபிளீட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்க. நான் ஒரே இடத்துல மொத்த ஃபிளீட்ஸ் வைக்காம கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி ஃபிளீட்ஸ் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்பத்தி ஃபேஷனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சிருக்கோம் சென்டர் ஃபிளீட்ஸ். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்க்க நீட்டா இருக்கும், சாரி கட்டுமே அழகா இருக்கும். ஸோ நான் இங்க 2 பின் பண்றேன். ஏன்னா நம்ம தள்ளி தள்ளி வைக்கிறதுனால பின் அவுறாம இருக்கிறதுக்கு நம்ம 2 இடத்துல பின் பண்றோம். ஸோ பாருங்க, இங்கேயும் அரேஞ்ச் பண்ணி ஒரு பின் பண்ணிட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிடுறோம். இது நம்மளுக்கு வந்து சென்டர் ஃபிளீட்ஸ். நம்ம கஸ்டமருக்கு முன்னாடியே மெஷர்மெண்ட் எடுத்துடணும். பல்லு ஃபிளீட்ஸ் எந்த அளவுக்கு லென்த் வேணும், செஸ்ட் ஃபிளீட்ஸ் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் இருக்குன்னு பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். பிளஸ் சென்டர் ஃபிளீட்ஸ்ல எங்க பின் பண்ணணும்ட்டு அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சென்டர் ஃபிளீட்ஸ் இப்போ எடுத்துட்டு 2 சைடு இந்த பக்கத்துல பின் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து மேல குத்துற இடம் வந்து இப்ப குத்தி முடிச்சாச்சு, பின் குத்திட்டேன். நெக்ஸ்ட் பாட்டம்ல பாருங்க, அதே மாதிரி வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும். இந்த மாதிரி தள்ளி தள்ளி வைக்கிறதுனால உங்களுக்கு ஃபிளீட்ஸும் குட்டி குட்டியா எடுத்து நிறைய ஃபிளீட்ஸ் வரா மாதிரி இருக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரே இடம் ஃபிளீட்ஸ் இல்லாம பார்க்க அழகா இருக்கும். இப்ப ட்ரெடிஷ்னலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங் எது மூவிங்கோ அதுக்கேற்ற மாதிரி சாரி மாடல் நம்ம மாத்திக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணி கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு இங்கேயும் நான் கீழே பாட்டம்லயே 2 பின் பண்ணிடுறேன். சாரி கட்டும் போது இந்த பாட்டம்ல வர 2 பின்னை மட்டும் நீங்க அவுக்க வேண்டியது இருக்கும். அவுத்துட்டு கட்டும் போது கரெக்டா இருக்கும். இப்போ சென்டர் ஃபிளீட் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி நம்ம பின் பண்ணி முடிச்சாச்சு. பின் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இதை வந்து அயனிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கரெக்டா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்டர் ஃபிளீட்ஸை ஃபுல்லா ஒரு அயனிங் பண்ணிடணும். தள்ளி வர இடத்துல இங்க ஒரு பின் பண்ணிடணும். மேலவே டாப்ல 2 பின் பண்ணியிருக்கேன், பாட்டம்ல 2 பின் பண்ணியிருக்கேன். சாரி கட்டுறச்ச மட்டும் கீழே இருக்க பின்ன வந்து நம்ம அவுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை அவுத்து முடிச்ச பிறகு சென்டர் ஃபிளீட்ஸை கரெக்டா வச்சு அயனிங் பண்ணிடணும். அயன் பண்றச்ச நம்ம அது உள்ள இருக்கிற லேயரையும் கரெக்டா அரேஞ்ச் வச்சு பண்ணி அயன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சாரி மூவ் ஆனாலும் அயனிங்ல வந்து கரெக்டா ப்ராப்பரா இருக்கும். நம்ம நடந்து வரும்போது அது பார்க்கும்போது சென்டர் ஃபிளீட்ஸ் அழகா இருக்கும். இப்ப நம்மளுக்கு சென்டர் ஃபிளீட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பரா கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு நீட்டா பின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு அயனிங் பண்ணறதுனால சாரி கட்டும் போது ஒரு பர்ஃபெக்ஷனா நீட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போட்டிருக்கேன். டில் எண்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சென்டர் ஃபிளீட்ஸ் ஃபுல்லா அயனிங் பண்ணி முடிச்சாச்சு. அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்க எந்த அளவுக்கு நீட்டா வந்துடுது நம்மளுக்கு. இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு செஸ்ட் ஃபிளீட்டோட மெஷர்மெண்ட் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா ஒரு லேயரை வந்து மேல தூக்கி இப்படி விட்ட பிறகு கரெக்டா ஃபிளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் எல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை அப்படியே மடிச்சிடணும். நம்ம மடிக்கிறதுனால உங்களோட பாக்ஸ் ஃபோல்டிங் உள்ள இன்சைட்ல அது போயிடும். இந்த மாதிரி பண்ணறதுனால பாக்ஸ் ஃபோல்டிங் நீட்டா இருக்கும். ஸோ மீதி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுணும். ஒரு பக்கம் வந்து நம்ம சின்னதா பாக்ஸ் ஃபோல்டிங் எடுக்கணும். அதர் சைடு வந்து நீங்க 2 ஃபோல்டிங் வரும். ஸோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு சைடு வந்து நம்ம சின்னதா ஃபோல்ட் பண்றோம். இப்ப நம்ம ஃபோல்ட் பண்ணி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் சைட்ல இருக்க கார்னர்ல வந்து இப்ப வந்து அது 2 மடிப்பா மடிக்கணும். நம்ம சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஏத்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா மடிச்சிடணும். இப்போ ஒரு ஃபோல்டு மடிச்சுட்டு இப்போ செகண்ட் ஃபோல்டிங் மடிக்க போறேன். பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா பார்த்துட்டு செகண்ட் ஃபோல்டு மடிச்சிடணும். மடிச்சிட்ட பிறகு சாரியை திருப்பினீங்கன்னா நம்மளுக்கு வந்து செஸ்ட் ஃபிளீட்ஸ் வந்துடும். செஸ்ட் ஃபிளீட்ஸ் வந்த பிறகு நான் அப்படியே இப்போ சாரியை வந்து இப்ப நம்ம வந்து பல்லு ஃபிளீட்ஸை வந்து 2 மடிப்பு மடிச்சுட்டு சாரி உள்ள வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணறதுனால உங்களுக்கு சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங் பர்ஃபெக்டா வரும், கலையாம இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து நம்ம saree ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி அயனிங் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என் சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.